செய்தியை தலைப்பு கொடுத்தோம். என்னது? சேலஞ்ச் ஆஃப் தி ரப்சர். அல்லேலூயா. அது ஃபோர்ஷேடோவிங் டூ வரலாம். ஒன்று, குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏழோக்கு. குடும்பமாக இருந்தாலும் போகலாம். சிபிஎம் சபையில் போய் மனைவி ஒரு பக்கம் புருஷ ஒரு பக்கம் ஊழியத்துக்கு போய் வாசல் கல்யாணம் முடிக்காமல் இருந்து தான் அங்கே போக முடியும் கிடையாது. அது மத்திய ஆகாயத்தின் பொன்னகரம், அங்கே போகலாம். ஆனால் குடும்பமாக வாழ்ந்தாலும் போகலாம். அது குடும்பஸ்தனாகிய குடும்பி ஏனோக்கு. அடுத்தது, குடும்பமாக இல்லாட்டியாலும் போகலாம். சன்னியாசியாகிய எலியா. பிஃபோர் தி ஜட்மெண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். எங்கே? மூணாம் வானத்துக்கு இல்லை. அது நமக்கு தான் முதல் பரிசு. அவங்க ரெண்டாவது பரிசு தான் வாங்கினாங்க. நோவா அரராத்து மலையின் மேலே அந்த வானத்துக்கும் இந்த பூமிக்கு நடுவே மூணாவது பரிசு வாங்கினார். அவர் யாருன்னு கேட்டால் லோத்து. மனைவி உப்புத்தூன் ஆனாலும் பிள்ளைங்க 2 பேரோடு சேர்ந்து சோவாருக்கு போன்னு சொன்னால் சமவெளியான இடத்துக்கு, மலைக்கு மேலே போன்னு சொன்னால் சோவாருங்கிற சமவெளிக்கு போனாங்க. அப்படியாக நாம் சரித்திரத்தை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேருமே பிஃபோர் தி ஜட்மெண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு சேஃப். அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன் திஸ் கனெக்ஷன், எந்த தொடர்பை கொண்டு நாம் சிந்தித்த காரியங்கள் 3. கடந்த வாரம் வராதவர்களுக்கு சற்று விட்டு போகாதபடி அதை தொட்டு அதற்கு மேலே நட்டு மாதிரி உள்ள காரியங்களை அடுக்கணும். பைபிள் ஸ்டடி வித் மெசேஜ். இந்த நாட்களிலே அவைகளை அப்படித்தான் படிக்க வேண்டும். அவையினால இந்த வேளையில் சிரமப்பட்ட சபையில் கேட்டவங்களுக்கு என்ன செய்தி வேணும்? ஆசீர்வாதமான செய்தி வேணுமா? வருகையை பற்றி ஆயத்தப்படுற செய்தி வேணுமா? வருகைக்கு ஆயத்தப்படுற செய்தியை எடுத்துக்கொள்ள கொடுத்துட்டோம். போச்சு. இங்கே கண்டினியூஷன். அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பவம் கூட பார்த்தோம். ஆயத்திற்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்பட்ட பாதுகாக்கப்பட்ட சம்பவம். அப்போ இந்த செய்தியில போன வாரம் 3 காரியம் பார்த்தோம். 3 காரியம் பார்த்ததுல ஒரு காரியமும் செய்திருக்கிறோமா அப்படின்னு தான் நம்ம சிந்திக்கணும். 3 காரியத்துல முதல் காரியம் தான் பார்த்தோம், சேலஞ்ச் ஆஃப் தி ராப்சர்ல. நான் ரகசிய வருகிற நான் போறத சேலஞ்சா சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா நான் போவேன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிங்கிறதுக்கு 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது காரியம் என்ன பார்க்க முடியவேண்டா, எபிரேயர் 10:25 பார்த்தோம். சில சபைகளுடைய விருதுகளை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் நாளானது சமீபித்து வருகிறதை பார்க்கும்போது ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். நான் மனப்பாடமாக சொல்லிட்டேன். அது ஏன் மனப்பாடமாக சொல்லிட்டேன்னா, மறுபடியும் வாசித்தாலும் உங்களுக்கு புரியும். வாசிக்க கொஞ்சம் நேரமா மனப்பாடம் ஒரு வாசகத்தை சொன்னால் டைம் சொல்லிட்டேன். அப்போ சிலர் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சொல்லுங்க. நீங்களும் கொஞ்சம் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அந்த பெயர் கிறிஸ்தவர்கள் சிலர். அந்த சிலருடையும் சிலர் 3 விதமான சிலர். அதை கடந்தவர்கள் பலர். அந்த 3 சிலரிலும் சிலர் என்ன கேட்டா, கணவன் மனைவி வரல, மனைவி கணவன் வரல, பிள்ளைகள் பெற்றோர் வரல, பெற்றோர் பிள்ளைகள் வரல. இப்படிப்பட்டதான சபை கூடி வருதல் இருக்கிறவர்கள் போக முடியாது. ஏனென்று கேட்டால், நோவா தானும் தன்னுடைய மனைவியும் சேம்காம் யாப்பேத்து 3 பேரோடு மருமக்களுமாலும் சேர்ந்து குடும்பமாக இணைந்து அவர்கள் வானத்துக்கும் பூமிக்கு நடுவே ஆரலாட்டு மலையிலே காணப்பட்டார்கள். நோவாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கும் என்றால் லூக்கா 21, மத்தேயு 24, இப்படி இன்னும் லூக்கா 17 அங்கெல்லாம் சொன்ன மாதிரி நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் நாள் நடக்கும்னு சொன்னா ஜலப்பிரளயம் என்ற சுனாமி மாத்திரம் வராது. பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்து போச்சு. அண்ணா நகர் பக்கம் வரைக்கும் சுனாமி வரும்போது சொன்னேன்.
அண்ணா நகருக்கு பக்கத்துல நெல்சன் மாணிக்க ரோட்ல நேற்று பூமிக்கு கீழே இருந்து தண்ணீர் மாஞ்சி அஸ்திபாரம் பக்கத்துக்கு இறங்கி போச்சு. அதுக்கு மேல காரியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பயங்கரமான வேர்ல்டு நியூஸ் எல்லாம் வேர்ல்டு நியூஸ். அவர் ஜீசஸ். நமக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு போல்டு நியூஸ். ஏன்னு கேட்டால் நம்ம ஆல்ரெடி இன் திஸ் வேர்ல்டு வித் போல்டு ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். ஆகையினால நம்ம இதை போல்டா சொல்றோம். அப்போ பூமியின் ஊட்டுக்கண்ணெல்லாம் திறந்ததுன்னு சொன்னா, வானத்தின் மழையும் பொழிந்ததுன்னு சொன்னா, வையகம் மிதக்கும் அல்லவா? சிந்தனை செய்வது. ஆகையினால அந்த நோவா குடும்பத்தோட போயிட்டார். அடுத்தது யாருடைய லோத்து குடும்பத்துல மனைவி உப்புத்தம் ஆகி பொருளாசியில போன உடனே மனைவியை விட்டு புருஷனுக்கு பிள்ளைகள் வந்தாங்க. செகண்ட் ரேங்க். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டாச்சு, ஒரு தேசத்தின் வியூவில் பார்க்கும்போது மோசேக்கு அடுத்தபடியாக ஊழியத்தை தொடர்ந்த யோசுவா, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு கானானுக்குள்ள போயிட்டார். அடுத்தது யோசுவா கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினபடியினாலே he followed his Lord with blameless heart. அப்ப சரி அடங்கி போச்சு, அவரும் போயிட்டார். இன்றைக்கு நாம் எல்லாரும் குடும்பமாக சேவிக்க வேண்டும். இன்னொரு ஆசாமி அப்போஸ்தலரை படிக்க வேண்டாம், ஓரளவு சொல்லிட்டு போறேன். டக்கு 16 போட்டு வச்சுக்கிட்டோம். 16 கட்டு படமோடு மக்கள் படிச்சுக்கிட்டோம். அப்போஸ்தலர் 16 அங்க போய் சிந்தித்து பாரு. என்னது திடீர்னு பூமி அதிர்ந்தது, சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அந்த சிறைச்சாலைக்கார தற்கொலை செய்து கொள்ள போனான். அந்த நேரத்தில் பொம்பளை இங்கதான் இருக்கிறான் நீ தப்பா செய்திருக்காதுன்னு சொல்லி அவங்க தைரியமா நின்று அப்படியே அந்த ராத்திரியோட ராத்திரியா இவ்வளவு மகிமையை கண்டு அவருடைய குடும்பம் வந்து கர்த்தருக்கு கீழ்படுத்தபடினாலே அவர் குடும்பத்தில் அனைவருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தான். பிளட்டு சுத்திக்கிட்டு இருக்கு, காயமெல்லாம் ஆறவே இல்லை. அத்தனை அவசரமா ஞானஸ்நானம் கொடுத்து வீட்டார் எல்லாரும் மனமகிழ்ச்சியாக இருந்தார்கள். இவர்களுக்கும் காயங்கட்டினார். சிலர் சிகிச்சையின் வழியாக, சில துன்பத்தின் வழியாக நம் பக்கமாக இருக்கிறார். ஆகையினால உத்தமமா பின்பற்றி போன யோசுவா கர்த்தருக்கு பிரியமாய் பின்பற்றினார்கள். கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம் என்று குடும்பமாக ஆராதித்த பிள்ளைகள் கானானுக்குள் போனார்கள். அது பழைய ஏற்பாடு. அதுபோல நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார் நாட்களில் நடக்கும் என்று சொல்லுகிறது. துன்பத்தை மாத்திரம் சிந்திக்க கூடாது, வேலையிலே போய் சேர்ந்த இன்பத்தையும் சிந்திக்க வேண்டும். அவர்கள் பெற்றது கடந்து போனது துன்பம், வந்து சேர்ந்தது இன்பம். நமக்கு கிடைப்பதோ பேர் இன்பம். கரங்களை கட்டி கத்திரமாய் ஓடுது. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தான் இவினை அகற்றிடுமே. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தான் இவினை அகற்றிடுமே. தேவகுமாரனை இயேசுநாயகனே, தேவகுமாரனை இயேசுநாயகனே, தேவகுமாரனை இயேசுநாயகனே, தேவகுமாரனை இயேசுநாயகனே. சிந்தனை செய் மனமே, செய்தான் இவினை அகற்றிடுமே. தேவகுமாரனை இயேசுநாயகனே, சிந்தனை செய் மனமே, மனமே.
நான் ஒரு காலத்தில் பச்சை மட்டத்தில் பாடினேன், சிந்தனை செய்கிறேன். எனக்கு சங்கீதமெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் சங்கீதமானார் எனக்குள்ளே. அவர் என் கீதமானார். பாடலை கேட்கிற உங்கள் உங்கீதமானார். அவர் நமது சங்கீதமானார். மகிழ்ச்சியாக இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவுள். ஆகவே தான் பாடுகிறோம். சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு, அதுதான் புதிய ஏற்பாடு. ஆகையினாலே நம் நோவா காலத்து கதை, யோசுவா காலத்து கதை, காலின் காலத்து கதை, அடுத்தது சிறைச்சாலைக்கார கதையெல்லாம் சிந்திக்கும் பொழுது அன்று, நேற்று, அது இன்று, அது நாளை என்பது கற்பனை கதை அல்ல, அது கர்த்தருடைய வேத சத்தியம். ஆகையினாலே நாம் 2 காரியத்தை இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். ஒன்று, சபை கூடி வருவதை விட்டுவிடாமல் நாம் என்ன செய்யணும்? சபைக்கு ஒழுங்காக வரணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்முடைய ஒரு உண்மையான வாழ்வு, சேலஞ்ச் ஆஃப் தி ராப்சர், நம்முடைய ஒரு தீர்மானிக்கப்பட்ட வாழ்வு. 2வது, தேடி போகிற வாழ்வு. என்னன்னு கேட்டா, அவன் வரலைய, 2 பேரும் பார்க்கலாம், இவங்க வரலைய, 2 பேரும் பார்க்க காமேஷ் சகோதர சிநேகம் விளைந்திருக்க கடவுள். We are all brothers in Christ. உயிர் தெழுந்த பின்பு அந்த மரியாதை இடத்துல என் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள்னு சொல்றார். அப்ப we are all brothers in Christ. Blood and flesh, that is also brothership of that. Also, that is not only brotherhood, also in Christ brothers, in Christ sisters. போய் என்ன செய்யணும்? பார்த்து வர சொல்லி ஐயா சொல்லியிருந்தாங்க, வந்தோம், ஒரு ஊருக்கு போயிருந்தீங்களா, சுகம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி புதிய மக்களை பார்க்கணும். அது சுகம் இல்லாதவங்களை இடத்துல விசுவாசமாக இருக்கிற இந்த ஸ்திரீகள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அந்த விசுவாசமாகவே இருக்க மாட்டான். குடிச்சு போட்டிருக்க மாமனார் அங்கே கிடப்பெல்லாம் கிடப்பான். அவங்க போய் மாமா எப்படி இருக்கீங்க மாமா, ஒரு 500 வச்சுக்கிடுங்க மாமா. அது அவசியம்தான். நாளைக்கு அந்த மாமா வந்து தான் ஆமா போடுவார். அது அவசியம். பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். அவன் குடிச்சாலும் பார்க்கணும், குடிச்சு வாழ்க்கையை முடிச்சாலும் பார்க்கணும். அது குடும்பத்தில் உறவுகள் அவசியம். பக்கத்து வீட்டுகளில் பார்க்க வேண்டியது பார்க்கணும், கேட்கணும், போகணும். அது அவசியம். அதற்கு சுதந்திரம் உண்டாவதாக. ஆனால் சபை விசுவாசிகள் பரலோகம் வரைக்கும் பறந்து வர்றவங்க, பாதாளத்துக்கு போற கூட்டம் உலகத்தில் உறவினர்களிலும் உண்டு, உலகத்தாரிலும் உண்டு. உன்னதம் வரைக்கும் ஏறி வருகிற பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே you must go and visit and pray for an hour or 15 minutes. போகலாம். எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க, சும்மா இருக்கீங்களா, கேள்விப்பட்டோம், ஜெபித்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தொடர்ந்து கற்றுக்கொள்ள பிறப்பிடிக்கிறதுக்கா சந்தோஷம் அப்படின்னு போகணும். போகிறதுக்கு 100 ரூபா பெட்ரோல் செலவாகும், 100 ரூபா ஒரு காஃபிக்கு சாப்பிடலாம். கர்த்தர் கொடுப்பார், அவர்தான் தலை, நான் கண்ணு. போகிறவங்க காலு, கொடுக்கறது கொஞ்சம் கொடுத்தா கை. போகவே முடியலன்னு ஆண்டவரே ஏந்தி ஜெபித்தா இதயம். சின்ன பிள்ளைகள் கூட அதுல வந்து ஜெபிச்சா பெறலு. பாடி ஆஃப் கிரைஸ்ட். How is this body? Body with life or dead? ஒரு பாத் சொன்னார், நீங்க சபை கடற்காரன். சபை கடற்காரன் 1ஆம் மொழி அடிச்சாச்சு, 2வது மொழி அடிச்சாச்சு, 3வது மொழி எல்லாம் மொழியாச்சு. ஒரு பிரேதப்பட்டி இருக்கு. இன்றைக்கு சபைக்கு அடக்கிட்டா இந்த சபைக்கு அடக்காரால யார் சேர்த்து போட்டு கேட்குறீங்க. உள்ள போய் பார்ப்போம்னு பார்த்தா ஒவ்வொரு மூஞ்சும் உள்ள தெரியுது, துக்கத்தோடு மூச்சு தெரியுது. அவரும் பார்த்துருக்காரு. எல்லாரும் சொன்னதை கேட்டீங்க, வந்து பார்த்தீங்க. அடக்கம் பண்ணுவோமா வேண்டாமா? நான் ஒவ்வொரு முகமும் பார்த்துட்டு இல்லை. யோசிச்சு அமைதியாக இருக்காங்க. அடக்கம் பண்ண வேண்டாம், நீங்கள் அடக்கம் பண்ணக்கூடாது. நாள் இருக்கு. ஆவியிலும் ஆத்மாவிலும் செஞ்சிருக்கிறீங்க.
சரீர ஆவியின் ஆத்மா உயிரோடு இருக்கிறீங்க. சிலர் ஆவியின் ஆத்மா உயிர் இல்லை, சிலருக்கு ஆத்மாவில் உணர்வு வந்து உயிர் இருக்கு, செயலில் சரீரத்தில் உயிர் இல்லை. லைஃப் ஆர் டெட்டுங்கிறது ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தில் இந்த குழந்தை செய்யல. தயவு செய்து இந்த பூகோளத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சபை கூடி வருகிறது விட்டு விடக்கூடாது. ஒழுங்காக சபைக்கு வாங்க, குடும்பமாக வாங்க. இது வந்து உங்களுடைய பரிசுத்த ஜீவியம். ரெண்டாவது பயன்படும் ஜீவியமும் செய்யுங்க. என்னன்னா, பக்கத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் வரலன்னா ஒரு ஃபோன் பண்ணியாவது விசாரிங்க. நீங்கள் செல்லுவதற்கு கால் வேண்டும், விசாரிப்பதற்கு செல் வேண்டும். செல்லிருந்தால் உங்களுடைய சொல் பறக்கும். சொல்லும் இல்லை நெல்லுன்னு சொன்னா அது இவ்வளவு வருத்தம். ஒரு விசாரணைக்கு என்ன பில் அதிகரிச்சிடும் போது பில் அதிகரிக்காதபடி செல்ல கையில் வச்சுக்கிட்டு ஒரு சொல்லு நின்னாங்க நெல்லுன்னு ஆகி போயிடுது. இதை கேட்ட பிறகாவது ஒரு தில்லு வர வேண்டாமா? அப்படி தட்ட மாட்டேங்கிறோம். ஐயா, நீங்க சொன்னதுக்காக நான் கைதட்டு. ஆனா இந்த கைதட்டுறது மாதிரி என் காலை செல்லும் போதுதான் நீங்க சொல்லு வலிக்கும். என் காலை செல்லும் போது ஃபர்ஸ்ட் செல்போன் விசாரணை, அடுத்தது காலில் போய் விசாரணை, செல்போன் விசாரணை, காலில் போய் விசாரணை. திருப்பியும் அப்படின்ட்டு காங்கிரஸ் பிரதரை எங்கள் அம்மாவுக்கு சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் வர முடியாது சொல்லுங்க. ஆனால் விசுவாசிகள் வந்து பார்க்கல, ஹாஸ்பிட்டலில் பார்க்க கூடாது. நாங்கள் வீட்டு மட்டுமே ஒரு சத்து ஒரு விஷயம் சாப்பிட்டு நான் போயிட்டேன்னா அந்த சிப்பா வச்சு கோர்ட் போனோம் சைலண்டாக சொல்லிட்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போகிறதுக்கு போக முடியல. நாளைக்கு கொஞ்சம் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அது பெஸ்ட்டாக முடிஞ்சா அந்த ரெஸ்ட்டாக வேண்டியது இருக்கு. அதனால் முடிஞ்சாச்சு. பிறகு சண்டே வந்த உடனே நாளைக்கு போன் நானே வந்துடுவேன். சனிக்கிழமைக்குள்ள வந்தால் வந்துடுங்க, வராட்டி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு. ஆனால் சபையில் நிர்மலா சிஸ்டர் கணவர் முடியே அவங்க தினமுறை சிஸ்டர் பார்த்துட்டு வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கல, அதெல்லாம் பார்க்க வேண்டிய சபைக்காரங்க. அதனால் மற்ற பிறகாவது போய் சந்திச்சு பாருங்க. புருஷன் மனைவி 2 பேர் போய் பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரதர்ஸ் 2 போய் பாருங்க. ஒரு வண்டி வச்சிருக்கவங்க இன்னொருத்தர் வந்து நொண்டி கஷ்டப்படாதபடி அவங்களையும் அதை உட்கார வச்சு கூட்டு போங்க. இதுதான் சபை. ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒருவர் வாரத்தை ஒருவர் தாண்டி, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி, ஒருவரை ஒருவர் விசாரித்து, அது பிரசங்கமாயிடும். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கேட்கறதுக்கு 2 பேர், பேதுரு யோவான் மாதிரி 2 பேர் பிரதேஷ், கணவன் மனைவிமார் 2 பேர் அக்கில்லா பிரிஸ்கில்லா. அடுத்தது பவுல் பர்னபா, ஆறுதல் மகன் பர்னபா மாதிரி பிறகு இப்படிலாம் 2 பேரை போங்க. வாலிபர் 2 பேர் போங்க. இந்த 2 பேருக்கு தான் கைப்படலை. ஏயோதிக்கேயால் சிந்திக்கேயால் சபையில அவர்கள் பயன்படணும் சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தம கூட்டாளியை பார்த்து உத்தமமா இருக்கிறவர்களுக்கு பயன்படணும். உங்கள் சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்பட்டீர்கள், உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது என்று போன வாரம் படித்தோம். அதை படித்தது எங்க? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல். அதை படிக்க வேண்டாம், பிடிச்சா போதும், அதை செய்து முடிச்சா போதும். அது இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படி போல ஒருவரை ஒருவர் கவனித்து அவங்களை வந்து புத்தி சொல்றது பயன்படுற முடியும். நீங்க ஒருவர் கவனித்து புத்தி சொல்றதுக்கு ஒழுங்கா சபைக்கு வந்து நானே வீட்டார் கத்திர சேவிப்போன ஆராதிக்க வரும் பொழுது அது பரிசுத்த ஊழியம். அதனால பெர்ஃபெக்ஷன் இன் யுவர் ஃபேமிலி God expects in your life.
பெர்ஃபெக்ஷன் அவசியம். இந்த விஷயத்தில் இங்கே பூர்ணப்படுறது அவசியம். கர்த்தர் சொல்றோம். அதுல கர்த்தருடைய சபையில் இருந்துகிட்டு சபைக்கு ஒரு காவலாக இருக்கணும். Through your ministry, God expects protection for all of us. Like you, for all of us. பரிசுத்தமாக கிறிஸ்துவமாக ஆராதிக்கிறாங்க, பயன்பட்டு ஆராதிக்கிறாங்க சொல்லி அனுபவத்துக்குவாங்க. இந்த விஷயத்தில் சொல்லுவதற்கு இந்த ஊழியத்தை மாஸ்டர் யுவர் டியூட்டி யுவர் என்கொயரிஸ் டியூட்டின்னு சொல்லி விட்டுக்கூடாது. அவர் கண்ணாடி கண்ணு. நீங்கள் இதுலேயே எங்கள் ஜெபம் வாயை விசாரணை, கையை கொடுப்பதோ எடுப்பதோ, கொடுக்கும்போது வாங்கி எடுத்துக்கிடுங்க, முடிஞ்சது கொடுத்துக்கிடுங்க. கால் லெஃப்ட் ரைட் போகுது, வயிறு நல்லா சாப்பிட்டா எனர்ஜி வர்ற மாதிரி இந்த சத்தியத்தை கேட்குது. எலும்பு ஜலிந்து சாப்பிட்டா தான் ஆட்டுக்கறி நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி ஆசீர்வாதமா எனக்குன்னு மாற்றப்பட்டுக்கிடாம எனக்கும் உமக்கும் என்று 2 பக்கம் பயன்பட ஒப்பு கொடுக்குங்கிறது தான் முதல் குறிப்பு. 2வது ஒரு குறிப்பு பார்த்தோம், திருவிருந்தை பற்றி பார்த்தோம். அந்த வசனத்தை என்ன சொல்லி பார்த்தோம்? எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாக. அந்த வசனம் எதில் படித்தோம்? 1 Corinthians 11:26. For as often as ye eat this bread and drink this cup, ye do show the Lord's death till he come. அவர் வருமளவும் இது நடைமுறைகள் போட்டிருக்கு. போன மாதம் திருவிருந்து எடுத்தீங்க, இந்த மாதம் திருவிருந்து வர்ற மாதம் எடுக்க போறீங்க, அடுத்த 3 மாதம் திருவிருந்து எடுக்கலன்னு ஒரு வேலை இருந்ததுன்னா அதுக்காக வருந்தார். வீட்டில் என் கணவர் மட்டும் இந்த விருந்துக்கு இல்லையே, என் பிள்ளை மட்டும் இந்த விருந்துக்கு இல்லையே, டூருக்கு போகும்போது என் குடும்பத்தில் கடைக்குட்டி முகம் மட்டும் வரலையே. சாதாரண குயின்ஸ்லேண்டுக்கு போனால் கூட, பீச்சுக்கு போனால் கூட, வேற எங்கேயோ போனால் ஒரு மனசில் ஒரு சோகம் வருது. இதையெல்லாம் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை சிறிய குறைபாட்டுக்கு வருது. பரலோகத்தில் நாம் எல்லாரும் இருக்க வேண்டும். ஒருவர் இல்லாமல் எவ்வளவு பெரிய குறைவு. ஆகையினால நாம் என்ன செய்யணும்னு கேட்டா, நாம் எல்லாரும் பரலோகம் போய் அவர் கர்த்தரை சேவிக்க வேண்டும். அதற்கு முன்னடையாளமாக சபையிலே சேவிக்க வேண்டும். பரலோகத்தில் உள்ள மாதிரியின்படியே நீ பூமியிலே ஆசிரியப்பு கூடாதே செய்வாயாக என்று சொல்லும்போது, அங்கே பரிசீலித்து சுத்திகரித்த அங்கே ஆசாரியனுடைய ஆசாரியன் மூலமாக ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஆராதனை அங்கு தேவைப்பட்டது. அந்த பரலோகத்துக்கு மாதிரியான இடம்தான் சபை. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் தீர்மானம் செய்வோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் பிறரையும் பின்மாற்றத்திலிருந்து அல்லது சில சுகவீனத்திலிருந்து திருப்புவோம். கர்த்தருடைய சபைக்காக மந்தை பெருகுவது போல மனுஷனை பெருகப்படுவே. மேய்ப்பனும் மந்தையும் சேர்ந்து குத்தி போடாது, மேய்ப்பன் புல்லுதான் போடுவோம். அதான் சரியான சபை. அந்த சபையில மேய்ப்பனும் புல்லு போடுற வேலை, நீங்க குத்தி போடுற வேலை. ஒரு ஆடு ஒரு மாடு நிறைய குட்டிகளை போடும். இடியும் தண்டரும் மழை அடிக்கும் போது டும் டும் டும்னு தண்டர் அடிக்கும் பொழுது மழை சோடு கரையும் பொழுது ஓரமான இடத்துல அழகழகாக பட்டு குட்டி போடும். ஆட்டுக்குட்டி சட்டு சட்டுன்னு ஆடும் குட்டி போட்டு 10 மாசத்துக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு பெரிய பாடம் இருந்தாலும் அவர் சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளை அல்லவா. மொத்த பிள்ளையோ 2 பிள்ளையோ பிறந்த அவ்வளவு சந்தோஷம். அது மாதிரி ஒரு ஆத்மா 2 ஆத்மா கொண்டுவான். வெண்ணி கொண்டு சீரன் சைலண்டா ஒரு ஆத்மா கொண்டு வந்திருக்காரு. கல்யாணத்தை முடிச்சாவது கொண்டு வாங்க ஐயா அப்படின்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை. சமையல சொல்லும்போது அங்கே நேற்று ஸ்டேட்டில் சொல்லும்போது எல்லாரும் உங்களுக்கு மட்டும் ஆத்மா வந்துட்ட, எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இல்லை அப்படின்னு நினைக்காதபடி கொடுக்கணும், உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிவிட்டேன். வாசல் எங்கள் ஊருக்காரர் உங்க ஊருக்காரர் நான் சொல்ல, அவர் சொல்ல, நம்ம ஐயா நம்ம ஊருக்காரர் நான் சொல்லணும், அவர் நம்ம ஊருக்காரர் சந்தோஷம். சபையில அவர் எங்க ஊருக்காரர் அவர் ஊருக்காரர்
நாமெல்லாம் ஒரே ஒரு பேர் பரலோகத்தை காட்டிட்டு இல்லைன்னு சொன்னா வேற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. தேர் போகும்போது ரொம்ப அலங்காரமா போகுது. அதனால ரொம்ப அலங்காரமா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படின்னால தேவனுடைய பிள்ளைகள் இரண்டாவது விஷயத்திலேயும் கூட முதல்ல 10:25, ரெண்டாவது 1 கொரிந்தியர் 11:26 பிரசங்கித்தோம். அவளை திருவிருந்து கண்டிப்பா பங்கு பெறணும். கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளாத காரணம் அவர்கள் ஒன்று பாவம் செய்திருப்பார்கள். ஆரம்ப விசுவாசிகள் விழுச்சி ஏற்படும். சில வீட்டில் சண்டை நடந்திருக்கும். சில வீட்டில் சில காரியங்கள் ரொம்ப அப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் மன்னிப்பு கேட்டு ரத்தத்தார்களை சுத்திகரித்து பரிசுத்தப்பட்டு அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக அவர் நமக்காக பிதாவின் வலது பாரசத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே என்று கொண்டாடி செபித்து ஒவ்வொரு வாரமும் திருவிருந்து ஒவ்வொரு மாதம் பெற்றுக்கொள்ளும். சில சிஎஸ்சி சபைகளில் டெய்லி திருவிருந்து போய் எடுக்கிறவங்கலாம் உண்டு. ஆர்சி சபைகளில் வாரம் எடுக்கிறாங்க நினைக்கிறேன். திருவிருந்து என்று சொல்லுகிறது சபையிலே அவர் வரும் அளவு eat this bread and drink this cup, ye do show the Lord's death till he come. வருகிற வரை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஆயத்தம். கடந்த வாரம் ஒரு சென்டென்ஸ் சொன்னேன். எப்பொழுதோ காலையிலோ மத்தியானத்திலோ மாலையிலோ இரவிலோ எதிர்பாராத வேளையில் வருகிற அந்த ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகிறாவிட்டால் எதிர்பார்த்து மாதம் ஒரு விசை திருவிருந்து என்று சொல்லி அதற்கு ஆயத்தமாகிறாவிட்டால் எதிர்பாராத வருகைக்கு எப்படி நீங்கள் ஆயத்தமாயிருப்பீர்கள் என்று என்னையும் உங்களையும் பார்த்து ஆவியானவர் பற்றி கேட்கிறார். ஒரு மனுஷன் எப்போது 2 காரியத்துக்கு ஆயத்தமா இருக்கணும். ஒன்று கிறிஸ்துவுக்குள்ளான மரணம், இன்னொன்று எதிர்பாராமல் வருகிற இயேசுவின் வருகை. இதுக்கு ஆயத்தமா இருக்கிறதுக்கு இரவில் அப்படி ஜெயிச்சு படுக்கணும். அதனால நம்ம செத்து போயிட மாட்டோம். நாட்களுக்கு தக்கதாக மரணம் இருக்கும். பயம் வரும் பொழுதெல்லாம் நான் சாவாமல் பிழைத்திருந்து உடைய செய்கைகளை விவரிப்பேன்னு சொன்னான். நான் பிழைத்திருப்பது எனக்காக உமக்காக, செயல்களை விவரிப்பதும் என் மகிழ்ச்சிக்காக உமக்காக போடும் பொழுது நம்ம சாக மாட்டோம். செத்து போவாங்கன்னு நினைக்கிறவங்க சாக மாட்டாங்க, சாக மாட்டாங்கன்னு செத்து போயிடுவாங்க. அதனால என்ன அவர் கையில் இருக்கு, அவர் வச்சிருக்காரு கணக்கு சொல்லும். அதனால அதை வச்சுக்கிட்டு சென்டிமெண்டா பண்ணக்கூடாது. எல்லாமே விசுவாசமா செஞ்சிக்கணும். நிறையா சொல்லுவோமா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையில அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில சபைகள்ல இருந்த கல்யாணம் நடக்காது. நிறைய அழகான பெண்களை காணும், அழகான ஆண்களை காணும். அப்படின்னு கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துக்கு போவாங்க. அப்படியே சகோதரி இருந்து போச்சு, கல்யாணம் எங்காக போகுது. அங்கே போனாங்க பெருந்தோஷம் மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு. அதுக்கு 2 பெண் இங்கே வந்தது. உங்க அப்பா அம்மா வந்தாங்க, ஐயா பெருந்தோஷம் மாப்பிள்ளை ஃபாரின்ல கிடைச்சிருக்கு, ஞானஸ்நானம் கொடுப்பீங்களா? அதை பற்றி என்ன எடுத்துக்கோ, கொடுத்தாச்சு, கல்யாணம் முடிச்சாச்சு, போயாச்சு. அது என்ன இருக்கு? நீ கத்த இடத்துல வந்த அவ்வளோதான். 4 கல்லுக்குள்ள வரலாம்னு சொல்லி உடனே நான் வேற சொல்லுவேன். ஞானஸ்நானத்தை கல்யாணம் முடிக்க போயிட்டாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையானது அதை கவனிக்கும். நான் போக சொல்றேன், அது உணராத தன்மை. சென்டிமெண்ட்டை யோசிக்கிறேன். பக்தி என்பது சுத்தியினுடைய அடியை விட வளர்க்கிறது. அதனால பேசும்போது விசுவாச வார்த்தைகளையே பேசணும். சொல்லணும், விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த உலகை நீ வென்றிடலாம். அபிஷேகம் உனக்கு
உனக்கு இருந்தால் அதிசயம் கண்டிடலாம். அபிஷேகம் உனக்கிருந்தால் அதிசயம் கண்டிடலாம். 1 2 3 4 விசுவாசம் உனக்கிருந்தால் இந்த உலகை நீ வெற்றிடலாம். அபிஷேகம் உனக்கிருந்தால் அதிசயம். 1 2 3 4 கைத்தாடம் போடு விசுவாசம். 1 2 3 4 விசுவாசம் 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 உனக்கிருந்தால் இந்த உலகை நீ வெற்றிடலாம். அபிஷேகம் உனக்கிருந்தால் அதிசயம் கண்டிடலாம். அபிஷேகம் உனக்கிருந்தால் அதிசயம் கண்டிடலாம். மலைகளே உனக்கு விசுவாசம் இருந்தால் மலைகள் பெயர்ந்து சமுத்திரம் போகும். மலைகளே உனக்கு விசுவாசம் இருந்தால் மலைகள் பெயர்ந்து சமுத்திரம் போகும். அதற்கிடும் துன்பம் கண்டு மலைக்கின்றாரே, அதற்கிடும் துன்பம் கண்டு மலைக்கின்றாரே. நம்மோடு உண்டு மலைக்கிறாரே, கர்த்தர் நம்மோடு உண்டு மலைக்கிறாரே, கர்த்தர் நம்மோடு உண்டு மலைக்கிறாரே, கர்த்தர் நம்மோடு உண்டு மலைக்கிறாரே. ஆவியும் நாம் பாடியிருக்கும் மகிழும் உன்னதனை உயர்த்தி போற்றுவோம். ஆவியும் நாம் பாடியிருக்கும் மகிழும் உன்னதனை உயர்த்தி போற்றுவோம். விசுவாசம் உனக்கிருந்தால் இந்த உலகை வெற்றிடலாம். அபிஷேகம் அதிசயம் கண்டிடலாம். அதிசயம் கண்டிடலாம். இதெல்லாம் நம்ம சொல்லிச்சோம். இதுல பார்க்கும்போது அடுத்தது பார்த்தோம் 1 தெசலோனிக்கர் 3:12-13. அது கொஞ்சம் வாசித்தாதான் அந்த டபுள் ஃபோல்டு வந்து உங்களுக்கு போல்டா பிடிக்கும். படிக்கிறது ஒரு வசனத்தையும் அடுத்த வாரம் வாசிக்கிறது அடுத்தது போகலாம். இந்த வசனம் இங்கிலீஷ்ல படிக்கிறோம். He is to love believers and all men, and the Lord make you to increase and abound in love one toward another and toward all men, to the end He may establish your hearts, all the coming of our Lord Jesus Christ with all His saints. 1 Thessalonians 3 chapter verse 12 and 13. இங்க படிக்க பார்ப்போம் தமிழ்ல. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாயினா ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் மேல் அன்பு. விசுவாசிகள் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும், விசுவாசிகளுக்குள்ள வைக்கிற அன்பிலும், எல்லா மனுஷர் அக்கம் பக்கத்தில் எல்லா அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்து அல்ல கேட்ட அப்படி இந்த மாதிரி கேட்ட விட்டுறது இல்லை. எதுக்காக வாய் அதுக்காக விட்டுறது இல்லை. அது பெருகவும் நிலைத்து ஓங்கவும்
அது நல்லா நேரடியான அந்த செய்தியில் உறுதிப்படவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்களும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. In this connection, 2 points. Love one another in believer's side. Love your believers pastor side. அடுத்தது லாஸ்ட் மெசேஜ், love everybody nearby around peoples. இந்த பக்கத்துல நம்ம ஜெயபால் சார் என்னை கண்ண மூடிட்டாரு. பக்கத்துல போனா மனைவி மருமகள்லாம் சாப்பிடறதுக்கு நினைச்சாலும் சாப்பிட முடியாது. தாகம் இருக்கும். ஒரு அன்பு அரிஸ்டோர்ல ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு புகழ்ச்சி அனுபவத்துக்காக சொல்றாங்க. இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், மனித நேயம் சிறந்தது. அப்படி போய் அந்த இல்லாத ஒரு தண்ணி பேன்ஸுக்கு போட்டு எல்லாருக்கும் ஒரு தண்ணி ஒரு பாட்டில் கொடுத்து இவங்களையும் திறந்து குடிக்க இதுக்கு அவங்களுக்கு குடிக்க நினைச்சாலும் குடிக்கிறது ஒரு மாதிரி நினைக்க தோணும். லாபம் இருக்கும், சுகர் கேஸ் இருக்கும், பிபி கேஸ் இருக்கும், சொல்ல முடியாது. குடி அது பொண்ணு மாப்பிள்ளைக்கே தண்ணி குடின்னு சொல்லல. என்னையே தண்ணி குடிக்கிறதுக்கு யாரும் சொல்லலன்றாலும் மனைவிக்கு கொஞ்சம் தண்ணி வேறு அழுக வேண்டியது இருந்தது. கல்யாணத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கும். அங்கே பல பிரசரில் வந்து உட்காந்துருப்பாங்க. அது தண்ணி கொடுக்கணும். அப்புறம் தண்ணி வேணுமான்னு கேட்டேன். சரி, கேட்டு கொடுக்குறதுக்கு முன்னே தண்ணி கொடுக்காது நல்லது தான். நான் அவங்க வந்து கொடுத்துட்டு குடிக்க போகிறாங்க. தண்ணி வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அங்கே தண்ணி கொடுத்தேன். யார் அவர் வந்தாங்க, யார் அவர் தான் அந்த சர்ச்சிலோட பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படித்தான் செய்யணும். அப்படி செய்யறோமா? அதான் மற்ற எல்லாரிடத்துல வைக்கிற அன்பு. நிறைய சொல்லுவோமா? என்னைய நான் பெருமைக்காக சொல்லல. அதை செய்யாது இருக்கிறது உணராத தன்மை. யோசிக்கிறோம், பக்கத்துல யோசனை பண்ணி சிந்திக்கிறோம். இது என்ன செய்யலாம்? இது வந்து எங்கன்னா அப்போ 3 விதமாகும். Pastor to believers, believers to another, and for all everybody around. Straight faith, straight love, inside love, outside love. அப்படி பெருகும்போது நிலைத்தோங்க செய்யணும்னா, கேட்டுட்டே செய்யாமல் இருக்கிற நிலையில இருக்கும்போது கேட்டு செய்துட்டு விட்டுற நிலையில இருக்கக்கூடாது. அதில் வந்து நீங்க என்ன செய்யணும்? சந்திக்க போகணும், செய்யணும், வைக்கணும். யூ மஸ்ட் கம் அண்ட் ஆஸ்க். ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு இருக்குமா? தூரமா இருக்காதான் யோசனை. தூரமா இருக்கு யோசிக்க வேண்டாம். நீங்க அப்போ உள்ளவங்களும் பார்த்தாலும் சரி, நீங்க வேற எந்த விஜய் ஆஸ்பத்திரி பார்த்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் ஆஸ்பத்திரி போனாலும் சரி, ஸ்ட்ரெயிட் டு அவங்களை கூட்டு போகணும். 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்தோ எல்லாருக்கும் நியாயத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவர் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியடி நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 this is the main point verses sentences 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு இந்த வசனத்தை கன்ஃபார்மாக பாயிண்ட் அவுட் பண்ணது வினோத் பிரதர் போன வாரம் சொன்னார். அங்கே வானத்தில் என்ன இருக்கு? வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் வீட்டில் படிச்சுக்கிட்டு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்குது. வாசிக்கிற நேரம் இல்லை, யோசிக்கிற நேரம் இல்லை, அப்படி யாசிக்க நேரம் இல்லை. ஆகையினாலே இப்பொழுது வாசிக்க நேரம் இல்லை, யோசிக்க நேரம் இல்லை, கவனிக்கிற நேரம். ஆகையினால கவனிங்க. வானவி வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் அதோ ஒரு வானவில் இருந்தது. அதுல ஒரு தேவன் இருந்தார். அந்த தேவனுக்கு முன்பாக 4 ஜீவன்கள் இருந்தது. பிறகு 24 மூப்பர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு பரிசுத்தவான்கள் எல்லாம் இங்க இருந்தாங்க. 24 மூப்பர்கள் தூதர்கள் இருந்தார்கள். இதுல இந்த பரிசுத்தவான்கள் எங்க இருந்தாங்க? எல்லாம் பரதீஸ் தானே போறாங்க. ஆனா எப்படி 1000 பரிசுத்தம் வரான்னு சொன்னா, அவர்கள் 1000 பரிசுத்தவான்களோடு வருகிறார்னு சொன்னா
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு விசேஷத்தை நன்மையானது ஒன்றை தெரிந்து கொண்டார்னு நிருபத்தில் வாசிக்கிறோம். ஆகையினாலே எபிரேயர்கள் படிக்கிறோம். ஆகையினாலே விசேஷித்த நன்மை நமக்கு தான். நன்மையை பெற்றவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தாழ்ந்த பாதாளத்திலே ஐஸ்வர்யமான் கிடக்கும் பொழுது மேல் பாதாளத்திலே அங்கே ஆபிரகாம் வழியிலே ஆசீர்வாதம் ஏற்பட்டார். அது டிக்ரீஸ் பாயிண்ட் தான். வாட் இஸ் த இன்க்ரீஸ் பாயிண்ட்? இன்க்ரீஸ் பாயிண்ட் இஸ் அவர் நியூ டெஸ்டமென்ட் பாயிண்ட் என்று கேட்டார். அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தினாலும் மனசாட்சியினாலும் எப்படியோ ஒரு விதத்தில் அறிந்த வரைக்கும் தெரிந்த வரைக்கும் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அழைத்து போட்டார் ஆதாமுடைய சந்ததியாக. அப்படியானால் ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே பாவம் உலகத்திலே பிரவேசித்தது போல, தண்டனை வந்தது போல, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அந்த பரிசுத்தம் வந்தது, தண்டனை நீங்கி புது வாழ்வு வந்தது. இதை பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார். அதனாலே through Jesus Christ we are all cleansed by his blood. ஆகையினாலே cleansed by his blood. ஆகையினாலே நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தின் பரிசுத்தத்தை விட எழுத்து நியாயப்பிரமாணத்தின் பரிசுத்தம் பெரிதல்ல. நியாயப்பிரமாணம் கண்டிக்கிற உபாத்தியாயர். ஆனால் உபாத்தியாயத்தை படித்து அவன் டிகிரி வாங்கி ஒரு ப்ரமோஷன்ல உட்கார்றாங்க. அது மாதிரி நம்மளோட பரலோகத்துல உட்கார வச்சிருக்காங்க இயேசு. அந்த இயேசுக்கு காசு தேவையில்லை, எல்லாமே ஓசு. அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட வாழ்க்கைய சபாஷு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். இந்த பூமியிலிருந்து கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களாய் இருக்கிறவர்கள் ஆயிரமான பரிசுத்தவான்களை தம்மோடு கூட்டிக் கொண்டு வருவார். அவர்களைத்தான் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு சொன்னார், ஆயிரமான பரிசுத்தவான்கள் வருகிறார். அவர் இருந்த காலத்துல கூட ஆயிரமான பரிசுத்தவான்கள் இல்லை. அங்க எடுத்துக்கொள்ளப்பட்டது நோவா வேளையில, இவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது அங்க வானத்துல. அதுக்கு மேல இருக்கக்கூடிய சிங்காசனத்திலிருந்து அவர் வரும்போது ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வருகிறார்னு சொன்னா, பேசாம வானம் கண்டு சிங்காசனம் ஆண்டு ஜீவன் தேவதூதி 24 மூப்பர்கள் தேவதூதர்களோடு இருக்கிற பரலோகத்திலிருந்து இந்த கிறிஸ்துவுக்குள் மறித்து அண்ணுக்குள்ள இருக்கிறவங்க சரீரம் இங்கதான் இருக்கும். இவங்களுடைய ஆவி ஆத்மா பரதேசில இருக்கும். ஆனால் அவர் ஆயிரமான பரிசுத்தம் வருகிறார்னு சொன்னா, யாரெல்லாம் இந்த ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அந்த பிள்ளைகளை 2ஆம் வருகையிலே ஆயிரமான பரிசுத்தவான்களை கொண்டு கண்டிக்கிறதற்கு, நியாயம் தீர்க்கிறதற்கு, நீங்கள் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா என்று சொன்னபடி 2ஆம் வருகையிலே வரும்போது நம்மை அவரோடு கொண்டு வருவார். அந்த அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ ஆட்சிக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 1500 மைல் நீளம், கடந்த வாரம் வரலாம்னு சொல்லிட்டேன் சார், மாத்தி கடந்த வாரம் 1500 அடி நீளம், 1500 அடி அல்ல மைல், 1500 மைல் நீளம், 1500 மைல் உயரம், 1500 மைல் அகலம், சதுரமான பெட்டகம். அப்படியே ஒரு கோல்டன் கவர் பண்ணி ஒரு தங்க பாசனை கொடுத்த மாதிரி கையேந்தி நிற்கும் வாசல் அல்ல. அது கண்கொள்ளா காட்சியோடு அந்தரத்தில் மிதக்கும் ஆகாயத்தில் மாளிகை, பரலோக மாளிகை இறங்கி வரும். அது பொன்னகரம், அதிலே நாம் இருப்போம். அதை குறித்து தான் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே so many mansions, அதாவது என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ரீஹாபிலிட்டேஷன்ஸ், அநேக குடியிருப்புகள் உண்டு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதிலே உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் வந்து மறுபடியும் உங்களை என்னமாக சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். அந்த சீஷத்துவ புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளி வந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த சதுர பெட்டகத்துக்குள்ளே சுகமாக மணவாளன் இயேசுவோடு மணவாட்டியாக வாழ போகிறோம். வாழ்ந்த பிறகு 1000 வருஷ அரசாட்சியிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்கள், ஆயிரமான பரிசுத்தவான்களாக எல்லாரும் சேர்ந்து இறங்கி வருகிற காட்சி கண்கொள்ளா காட்சி. சொல்லுவோம்.
பரலோகம் நமது தாயகம், பரங்கேசு நமது நாயகன், பரிசுத்தாவினம் வாகனம் பறந்து செல்வோமே, நாம் பறந்து செல்வோமே. பரலோகம் நமது தாயகம், இயேசு நமது நாயகன், பரலோகம் நமது தாயகம், இயேசு நமது நாயகன், பரிசுத்தாவினம் வாகனம் பறந்து செல்வோமே, நாம் பறந்து செல்வோமே, நாம் பறந்து செல்வோமே, நாம் பறந்து செல்வோமே. ஹalleluya, கைகளை அசைத்து ஹalleluya, பாடும்போதே சுகம், பாடும்போதே இன்பமா அங்கே இன்னும் படுத்து போடுமே, அதாவது வருவாங்க. ஹalleluya, இஷ்டத்துக்கு பேச முடியுமா? இஷ்டத்துக்கு பார்க்க முடியுமா? இஷ்டத்துக்கு சிந்திக்க முடியுமா? எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு நடக்க முடியுமா? இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் உலகத்தார போல நம்ம வாழ முடியாதா? வாழ முடியுமா? சீப்பா வேண்டாம். எதுக்கு? பரலோகம் போகணும். சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரைதிரை முதலானது ஒன்றும் இல்லாத பரிசுத்த சபையாக பரலோகம் போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு மீன்கள் எல்லாம் கொண்டு போச்சு. போன வாரம் 2 கதை, இப்போ மீன் ஆமா கதை. அப்போ கொக்கு கொத்தி இன்னொரு மலத்தில் விட்டு நல்ல கொக்கு. போன வாரம் பார்த்தது 2 கொக்கு, அருமையாக கொக்கு. இப்போ இந்த ஆமை என்ன செய்யுது? அன்னப்பறவைகள், கொக்கு இல்லை அன்னப்பறவை, அண்ணக்கா அண்ணக்கா அண்ணக்கான்னு கூப்பிட, இதுவும் என்னன்னா என்னன்னா என்னன்னான்னு கூப்பிட, நான் ஒன்னன்னா ஒன்னன்னா சொல்லட்டா, எனக்கு உடம்பு பெருசா இருக்கு, எனக்கு வெயிட் ஜாஸ்தி, எனக்கு வாயில மட்டும்தான் எதையாவது பிடிக்க முடியும், என் கையெல்லாம் பிடிக்க முடியாது. அண்ணக்கா எப்படியாவது கொண்டு போய் என்னைய பாதுகாப்பா சேர்க்க மாட்டியா? சரி, நீ இருக்கிறது வெயிட்டா இருக்கிற, நான் லைட்டா இருக்கிறேன். இதை ஒருத்தர் பார்த்து கல்யாணத்துல ஒரு தம்பி கேட்டேன், நீங்க தக்க மாதிரி இருக்கீங்க. நான் பார்த்தேன், நீ புளி மூட்டை மாதிரி இருக்கீங்க, கேட்க முடியுமா? தப்பா நீ சொல்ற. நடந்து போகும்போது அப்பா நேரத்தில் புழுக்கள் போட்டு போட்டாங்க, அது எவ்வளவு தெரியல போட்டேன். ஸ்டேஜை சுற்றி கொடுத்தோம். உங்களை பார்த்து தக்க மாதிரி இருக்கீங்க, நம்மளே பார்த்தா புளி மூட்டை மாதிரி இருக்கீங்க. அதை வயிறும் ஆளும் கேட்க முடியுமா? பாஸ்டர் கேட்கலாமா? அப்போ சொல்லல, அது உணராத தன்மை. விளையாட்டு கேட்டா கூட விளையா கேட்ட மாதிரி நம்ம ஆகணும். நம்ம கொஞ்சம் என்ன செய்ய வாயை காக்கணும். என்னப்பா நீ எல்லாம் அப்பா மாதிரி, நல்லா தாத்தா மாதிரி, அது ஜாலியாக தான் கேட்டோம், நம்மளும் ஜாலியாக தான் சொல்லிட்டு அப்படித்தான் பண்ணிட்டோம். வார்த்தையை எல்லாரும் சந்தோஷப்படுத்தணும். நிறைய சொல்லுவாங்க. ஆமாம், சரி. அப்போ என்னன்னா அதனால சரி, நாங்கள் ஒன்று செய்துக்கோ, நாங்கள் 2 பேரும் இங்கே ஒரு அண்ணாக்கா நின்றுக்கிறோம், அங்கே ஒரு அண்ணாக்கா நின்றுக்கிறோம். நீ அண்ணாக்க பார்த்துக்கிட்டு வந்தால் கூட வாயை திறந்துடாத. நான்
சொன்னாக்க மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கோ. நடுவில் இருக்கிற அப்படி பிடிச்சிக்கோ, இப்படி பிடிச்சிக்கோ. அங்க ஒரு அண்ணாக்கா, இங்க ஒரு அண்ணாக்கா. நீ அண்ணாக்க பார்த்தாலும் என்னக்கான்னு பேசிடாத அப்படின்னு போகுது. சரி, வாயை திறக்க கூடாது. அந்த இடத்துல கொண்டு இன்னொரு குளத்துல விடுற வரைக்கும் இங்க தண்ணி இல்லை, நீங்க எல்லாம் கொண்டு போயிட்டேன். ஒன்னே கொண்டு விட வாயை திறக்க கூடாது. ஒரே கண்டிஷன், வாயை திறக்க மாட்டேன். அது பிடிச்சிக்கிட்டு கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு இப்போது ஜாலியோட இருக்கும். தரையிலே போன ஆமைக்கு ஆஹா அப்படியே போகும்போது இதுக்கு அந்த மேல குடுன்னு காத்து அடிக்கவும் அந்த மேலத்துக்குள்ள போகும். அதுக்கு கொண்டாட்டம் தாங்க முடியல. திடீர்னு ஆஹா என்னது ஆஹா, அவ்வளவுதான். கீழே விழுந்து ஓடுன்னு போச்சு. அதே மாதிரி பாஸ்டர் ஜான் பாஸ்டர் வந்து கவனமா வாய வச்சிருக்கேன். நான் வாய வச்சிருக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் வாய வச்சிருக்கிறது எல்லாருக்கும் சொல்லணும். நீங்க எல்லாம் அப்படி இல்லை, தங்கமான பிள்ளை. அப்படி இருக்க போய் தான் அமைதியை கட்டிட்டு இருக்கேன். நான் தான் எனக்கு வாயை திறந்துட்டு இருக்கேன். நல்ல காரியத்துக்கு வாயை திறக்கணும், கெட்ட காரியத்துக்கு வாயை திறக்கூடாது. ரொம்ப அன்பா இருக்கும், உண்மையா இருக்கும், உத்தவமா இருக்கணும். முதியவர்களை கனம் பண்ணணும், பார்க்காத மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் தப்பு, உணராத தன்மைகள் மாறி உணராத மக்களாக இருந்து வாழ்க்கையிலே கர்த்தருக்கு மகிமையாக விளக்குறாங்க. கர்த்தர் நாங்கள் ரகசிய வருகையை எடுத்துக்கொள்ளும் போது அங்க போய் மேலிருந்து ஆயிரமான வருஷத்தோடு வரணும்னு சொன்னா நமக்குள்ளே இப்படி அனுபவங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தை படிச்சோம். ஊழியக்காரர் விசுவாசிகள் வைக்கிற அன்பு நம்பர் 1, விசுவாசிகள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கிற அன்பு 2, ஆக்ஷன் இன் திஸ் கனெக்ஷன். 3வது எல்லா இடத்தில் வைக்கிற அன்பு ரட்சிப்பு நோக்க நிறைவேற. அவங்க பக்கம் இழுக்கப்பட்டு நீ போயிடாம அவங்கள கர்த்தர் பக்கமாக இழுக்க வேண்டும். என்னை இழுத்துக்கொள்ளும், நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்ற மனவாழ்க்கையினுடைய உச்சரிப்பினுடைய செயல்பாடு நமக்குள்ளே காணப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. தேவ வசனம் தீபனிலோ தேவ சாயலாய் மாறினோ. தேவ வசனம் தீபனிலோ தேவ சாயலாய் மாறினோ. அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தருக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 5:8 வாசிங்க. யாக்கோபு 5:8. பூமியோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். அதோட சாராம்சம் என்ன? The believer is to be patient. அது என்ன? PATIENT. be patient. அதாவது அவர் ஒரு பொறுமைசாலியாக இருக்கணும். சகோதரி மாதவர்கள் படிக்க பார்க்க யாக்கோபு 5:8.
நீங்களும் நீடிய பொறுமை, சிதறி இருக்கிறவர்களாகிய எல்லா தேவப்படையும் செய்தி போகுது யாக்கோபு. நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய். In this connection, your character, சுபாவம் என்ன எப்படி இருக்கணுமா? அந்த வார்த்தை என்ன போட்டிருக்கேன், எப்படி இருக்கணும் போட்டிருக்கேன், என்ன பொறுமையும் போட்டிருக்கேன், நீடிய பொறுமை. ஆவியின் கனியோ நீடிய பொறுமை. நீடிய பொறுமைக்கு தமிழ்ல ஒரு தடவை கூட எல்லாரும் பேசுற மாதிரி படிங்க. எப்படி இங்க be also patient போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல அந்த நீடிய பொறுமைக்கு என்ன போட்டிருக்கு? ஒரு டிரான்ஸ்லேஷன் லாங் சஃபரிங். காட்ஸ்லையும் கிளாடியஸையும் அவங்க வச்சுக்கிட்டு சஃபரிங் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். அது சிரிச்சுட்டு சஃபரிங் பண்ணுறோம். இப்போ ஒரு நாளா 2 நாளா 3 நாளா லாங் சஃபரிங். 40 வயசு ஆகுது, 34 வயசு ஆகுது, பேசாம எங்கேயாவது ஒரு சாமி இருந்ததுன்னா அதை வந்து சுகமாக்கிட்டுதுன்னா வேற சாமி, அதான் உண்மையான சாமின்னு சொல்லுங்க. ஒரு சாமி, எங்க சாமி வந்து குணமாக்கிருக்க, அந்த சாமி குணமாக்கிங்க எல்லாம் வந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அந்த சுகமும் வேண்டாம், அந்த சாமியும் வேண்டாம். நீ உன்னை எனக்கு யாருன்னு காமி, நான் உனக்கு இயேசுவை உன்னை காமிக்கிறேன்னு சொல்வதை தவிர நான் செத்தாலும் சரி ஆண்டவருக்கு மாத்திரம்தான் பணிவேன் அப்படிங்கிறது இந்த காலம். நீ பணிஞ்சுதாண்டா ஆகணும்னு சொல்றது அங்கீகரிச்சுக்கிற காலம். அதுக்கு முன்னாடி நம்ம பறந்து போகணும், உலகத்தை மறந்து வாழணும். அதனால லாங் சஃபரிங். என்னைக்கு தான் இது மாறும், என்னைக்கு தான் தீர்மானம், கடந்தன்னைக்கு முடிவு வந்துடும். ஒரு சில நேரம் வயசானவங்களுக்கு பட்டணம் போட்டு போயிட்டாலும் முடிவு வந்துடும். ஆனா இது வந்து அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, முழுக்கவும் முடியல கத்தவும் முடியல, தொண்டைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தது யார் பார்த்தது? ஏசுநாதர் தான் பார்த்து அந்த மீனை பிடிச்சி நீ காசை எடுத்துக்கிட்டு அந்த சுகத்தை கொடுத்துருமான்னு சொன்னார். அவர் தான் ஓம்னி சயின்ஸ், அவர் தான் பார்க்கணும்னு டாக்டர்ஸே சொல்லிட்டு பிற்பாடு நம்ம வேற ஆக்டர்ஸாக வேற என்ன செய்ய முடியும்? அதுக்கு ரியாக்டர்லாம் யாரும் கிடையாது, ரியாக்ஷன்ல கிடையாது, ஃபெய்த் தான். அதனால எந்த நிலையில நீ வச்சாலும் சரி, உமக்காகவே நான் ஜீவிப்பேன், உமக்காகவே ஊழியம் செய்வேன். இருந்தா பூலகம் போனா பரலோகம். எப்படி வச்சாலும் சோதரம் ஆண்டுகிற உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ துன்பமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ நிகழ்காரியமோ வருங்காரியமோ உயர்வோ தாழ்வோ ரோபர்ட் 36 தேவதூதர்களே ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பு விட்டு என்னை பிரிப்பவர்களார். ஏன் லூசிபரோடு விழுந்து சேர்ந்து ஒரு கூட்டம், அதே ஒரு இஷ்ட தெய்வம் கண்முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்றால் 7 பிறப்பிலும் எனக்கு இசை வரம் தாரும் என்று கேள் என்று பாட்டு உண்டு. நான் வஜனமடத்துல பாடியிருக்கிறேன். அப்படி இசை வரத்தை கேட்காம எனக்கு அசைவாடும் ஆவியானவரோடு நான் பரலோகத்தில் இசைவாட போக வேண்டும். எனக்கு ஒரே ஒரு வரம் ஆண்டவர் தான், ஒரே ஒரு தரம் இந்த பூமியின் வாழ்க்கை தான். இனி வரும் ஒரு உலகமே நித்தியம் தான் சொல்லுகிற தெளிவை பெற்றுக்கொண்டு போகிற ஒரு அனுபவம் தான் லாங் சஃபரிங். யமகண்டம் இல்ல நித்திய கண்டம் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசன் என்றது. நித்திய கண்டம்னா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு துன்பம் வந்துகிட்டே இருக்கும். நீ தப்பவே முடியாது, நல்லா கவனிங்க. ஏதாவது ஒரு துன்பம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் என்னது? நித்திய கண்டம். பூரண ஆயுசுன்னா இது 70 80 90 100 செத்து போவாங்க மனுஷன். அதனால இது என்னைக்கு இருந்தாலும் நித்திய கண்டம் உன்னைய சாவடிக்கும். இதுக்கு பேர் தான் நித்திய கண்டம். அது பூரண ஆயுசுன்னா இங்கிருந்து செத்து போன பிறகு சாவே இல்லாத, கண்ணீரே இல்லாத, துன்பமே இல்லாத அந்த பரலோகத்துல போற பாருங்க, அதுதான் வந்து பூரண ஆயுசு. நித்திய கண்டம் பூரண ஆயுசுக்கு அர்த்தம் தெரியாத உலகம். உனக்கு 7 கண்டம் இருக்கு, 8 கண்டம் இருக்கு. நீ மீனை கண்டமா வெட்டி சாப்பிடு, கறியை கண்டமா வெட்டி சாப்பிடு, போகாது. அது அப்படித்தான் இருக்கும்.
நீ பிறந்தது ஒரு கண்டம், நீ பெத்து போடுற பிள்ளை ஒரு கண்டம், நீ உலகத்துல இருந்து எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கிறது கண்டம். இந்த வாழ்வே வெறும் தெண்டா இயேசு இல்லாட்டி நீ இப்படியே ஒரு இருந்துட்டு இருக்க விட அந்த வைகுண்டம் போகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நித்திய கண்டம் தான் இந்த பூலோகம் தீர்மானிச்சுட்டு பூரண ஆயுசு நம்ம போக இருக்கும் பொழுது தேவன் அவ்வப்போது கிருபை தந்து தேவதூதர்களை அனுப்பி நமக்கு சகாயம் செய்து அதிசய வெற்றியை தந்து உலகத்தார் பார்வையிலே சாட்சியாக நிறுத்துவார். ஆகையினாலே நீடிய பொறுமை, லாங் சஃபரிங், அந்த அனுபவத்தில் இருந்து நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. Be ye also patient, establish your hearts. இது ஸ்திரப்படுத்துக எப்படி? For the coming of the Lord draweth nigh. கிட்டத்திலேயே இருக்கிறது. In this connection, your character, coming of Christ இருக்கிறோமா? இன்னுமே எனக்கு பொறுமையா இருக்க முடியாதுங்க, இன்னும் என்னால் சகிக்க முடியாதுங்க, இன்னும் நான் என் பிளானை மாற்ற போறேன், இன்னும் என் குடும்பத்தை விட்டே போறேன், இன்னும் பையன் சபையை விட்டே போறேன், இந்த வருஷம் தான் கடைசி, கொஞ்சம் கொஞ்சமா தருணம் பார்த்து நான் மரணம் அடையப்பட்டேன், வேற ஒரு பக்கம் போய் நான் விரும்புற மாதிரி இருக்கிறேன், அங்கதான் பிசாசு ஒண்ணு தாக்குறேன், என்னால் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னு. மகனே மகளே, வச்ச குடும்பத்துல உறுதியாயிரு, வச்ச சபையில உறுதியாயிரு. என் நாமத்துல 2-3 பேருக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னா இதை பார்த்துட மாட்டேன்னா எதுக்கு இது வேண்டாத பேச்சு? வாயில பேசுற பேச்சே சரியில்லை. இப்ப அது மாதிரிதான் நடக்கும். நீ சொல்லுகிறபடியே ஆகும். கச்சேரியில பார்த்தா, மகளே நீ அறியாமையினால செய்த காரியங்கள்ல உனக்கு ஆண்டவர் அற்புதம் நடத்திட்டு இருக்காரு. எத்தனை இக்கட்டில் உனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். நீ செய்ததான தீர்மானங்கள் என்ன, நீ செய்ததான பொருத்தனைகள் என்ன, நீ எடுத்ததான ஒரு பிரதிஷ்டை என்ன? வலதுபுறம் சாயாத, முன்பு இந்த காலம் பின் வைக்காத, நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி இளையகுமாரனுக்கு சொல்லியிருந்தா நான் போய் தான் பார்ப்பேன்னா பண்டிதோட திருட்டு வந்தான். பண்டிதோட திங்கிற கூட இன்னொரு தேர்தல் இருக்காது, பண்டிதோட திங்காது, அது பன்றி, நீ கன்று. அவன் என்ன செய்யணும்? கன்றுகள் கன்றோடு சேரணும். அப்படியாக தேவனற்ற விதமாக வாழுகிற ஐக்கியத்தை, உலகப்பற ஐக்கியத்தை விட்டுவிட்டு தேவனுடைய ஐக்கியத்தில் உறுதியாயிருந்து சிறுமந்தியை பயப்படாதே, கர்த்தருடைய ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார்னு சொல்லி அதுல சரியா முன்னேறி வரணும். நாம யார்கிட்ட கோபப்பட்டாலும் ஆண்டவர்கிட்ட கோபப்படக்கூடாது. ஆண்டவருடைய சபருடைய சரீரம் அதுல ரொம்ப நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது, சுயசித்தம் செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன செய்வார்? ஒன்று அன்போடு தொடுவார், எல்லாருடைய தட்டி தொடுவார், அதற்கு பிறகு விட்டு பிடிப்பார், அதற்கு பிறகு வேதனையும் அதிலே சாதனையும் உன் கையில் தான் இருக்கிறது மகனே, உன் கையில் தான் இருக்கிறது மகளே என்று சொல்லுவார். இது வேதத்தின் ஆழமான சத்தியங்களை வருமோ இன்பம் வருமோ, இரண்டும் மாறி மாறி வந்தாலும் இன்பம் கண்டு மயங்காதே, துன்பம் கண்டு கலங்காதே, துன்பம் கண்டு கலங்காதே. இன்பம் வருமோ மயங்காதே, வருமோ கலங்காதே. 1 2 3. இன்பம் வருமோ மயங்காதே, கலங்காதே. இன்பம் வருமோ மயங்காதே, துன்பம் வருமோ இன்பம் துன்பம் இவை இரண்டும் நிலையில்லாத மாயையே, இன்பம் துன்பம் இவை இரண்டும் நிலையில்லாத மாயையே. அன்பு நிரந்தரம் மகிமை, அன்பே நிரந்தரம் மகிமை. இன்பம் வருமோ
இன்பம் துன்பம் இவை இரண்டும் தேவையில்லாத மாயையே. இன்பம் துன்பம் இவை இரண்டும் தேவையில்லாத மாயையே. இயேசுவின் அன்பு ஒன்றே நிரந்தரம் மகிமையே. இயேசுவின் அன்பு ஒன்றே நிரந்தரம் மகிமையே. அப்படி பாடிக்கிட்டே போயிடும். அப்ப என்னன்னா இந்த காரியத்துல நம்ம பொறுமையா இருக்கணும். நாலாவது is to live a separated life-ங்கிறது தான் அடுத்த பாயிண்ட். வாசிக்கலாம், யோசிக்கலாம், நாம் பிள்ளைகளை வீட்டில் போய் சீக்கிரம் போஷிக்கலாம். 1 யோவான் 3:2-3 1 யோவான் 3:2-3 படிச்சு முடிச்சிடலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்தபடி அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறது போல. In this connection, 2 points. என்ன 2 points? பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் இப்பொழுது தேவ பிள்ளைகள் தான் இருக்கிறோம். கோழி குடிக்குள்ள இருக்கிற மஞ்சள் வெள்ளக்கரு மாதிரி கொஞ்சம் குஞ்சு உருவான மாதிரி குஞ்சு உருவாகிட்டு இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் முட்டை உடைஞ்சு குஞ்சு வெளிப்படல. ஆனால் அவரை தரிசிப்பதினால் நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம்னு சொன்னார். தாய்க்கோழியின் முகமும் குஞ்சு கோழியின் முகம் ஒருத்தர் சந்திக்கிறது போல, 21 நாள் முட்டை உடைஞ்சு தாயும் பிள்ளையும் ஒண்ணு சந்திக்கிறது போல, இந்த 21வது நூற்றாண்டுல முட்டை நிச்சயமா உடைஞ்சு போகும். அவர் வருவார், நம்மளும் சந்திப்போம். அப்பொழுது நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம்னு சொன்னார். லைக்னஸ் ஆஃப் ஜீசஸ், சேம் லைக்னஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசு போல இருப்போம். ஆகையால் அதுக்கு என்ன செய்யணும்? இன் திஸ் கனெக்ஷன் அவர் வெளிப்படும் போது அவர் இன்னும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இனி எவ்விதமாய் இருப்போம் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, this is the secret coming of Jesus Christ, அவர் வெளிப்படும் போது, அவர் மகிமையில் வரும் போது என்றெல்லாம் அவர் வரும் வரையில் in this connection we are near to secrecy. அப்படி சீக்ரெட் கம்மிக்கு நியர்ல இருக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு ஃபியர் இருக்க கூடாது போறதுக்கு. நம்மளுடைய டியரா மாறிடணும். அதுக்கு என்ன செய்யணும்? என்னுடைய பார்வையில், என்னுடைய சிந்தையில், என்னுடைய உணர்வில், என்னுடைய செயலில், என்னுடைய உறவில், எல்லாவற்றிலும், என்னுடைய பேச்சில், என்னுடைய வார்த்தையில் ஆண்டவர் 139 சங்கீதத்தின்படி என்னுடைய உட்கார்தலையும் அடைந்திருக்கிறார். போய் உட்கார்னா உட்கார்ந்து அறிந்திருக்கிறார். என்னுடைய எழுத்திருக்கிறது அறிந்திருக்கிறார். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். என் நாவின் சொல் பிரவாதத்துக்கு அதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கும் போது எப்படி இஷ்டத்துக்கு பார்க்க முடியும், பேச முடியும், போக முடியும், வர முடியும். அதை பார்த்தா கூட சரிதான், எல்லாம் சரிதான், சரி நல்லா இருக்கலாம் அப்படின்னு பாராட்டினா கூட அதுக்குள்ள நீ தாத்தா, நீ அப்பா, ஏன் முதிர்ந்த வயதுள்ள இருக்கிற வண்டியில குடி இல்லாட்டியாவது மூளையாவது இருக்காங்க அவனுக்குன்னு கேட்போம். உலகத்துல அது உலகத்துக்குரிய ஞானம். உனக்கு வண்டியில முடி இல்லை மூளையாவது இருக்கா அப்படின்னா முடியிருக்க மூளை இருக்கணும், முடியே இல்லாட்டியாவது மூளையாவது இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இயேசு வருகிற வேளையில அவர் சந்திப்பதற்கு அவர் சுத்தமா இருக்கிறது போல அவர் புதிய பாட்டை எடுத்து வாசிக்கும் போது 4 Gospelsல படிக்கும் போது அவர் எப்படி நடந்தார், அவர் எப்படி பார்த்தார், அவர் எப்படி அமர்ந்தார், அவர் எப்படி செயல்பட்டார், எந்த நிலையில் எப்படி நடந்து கொண்டார் என்று சொல்லுகிறது அவர் போல மாறுறது.
பெரிய ஒரு முடியும் நீளமான ஒரு மீசையும் தாடியும் வச்சுக்கிட்டு ஒரு கிழிஞ்சு போன அல்லது ஒரு அங்கியை போட்டுக்கிட்டு அப்படியே நிற்பதல்ல இயேசு. எங்கேயாவது கேட்காமலே ஒருத்தன் காசு போட்டு போயிடும். பிரதாபமா இருக்காரு. நீ அவர் சாயலா, in his character, in his likeness, in your inner man, spirit, soul and body must be holy. Otherwise you are holy. If you are holy, heavenly life is very jolly. கரங்களை தட்டி கர்த்தரை கண்களே நீ காண்பது என்ன, நெஞ்சமே நீ நினைப்பது என்ன. 1 2 3 4. கண்களே நீ காண்பது என்ன, நெஞ்சமே நீ நினைப்பது என்ன. செய்வது என்ன, என் கையை தட்ட மாட்டீங்களா? என் கைகளே நீ செய்வது என்ன, என் கால்களே நீ போவது எங்கே, என் கால்களே நீ போவது எங்கே. இன்னொரு சார் வேண்டாம், இது போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லை சந்தோஷமா? சந்தோஷம். 12 கடந்தா 5 என் நெஞ்சு அப்படின்னு சொல்லாதபடி முடிப்போம். எழுந்திருப்போம். சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருடைய மனமகிழ்ச்சினால் நம்மை அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் போது, அவர் வெளிப்படும் போது நாம் மகிமையிலே அவரோடு வெளிப்படுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
சோதரிப்போம். அல்லேலூயா. நான் சங்கூடி படுத்திலே வருமானம் உறுதியாக இருக்க வேண்டும், திருவிருந்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அன்பிலே நாம் ஊழியருடைய விசுவாசிகள் அன்பிலே, விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிறதுக்குள்ளே அன்பிலே, பொதுமக்களுக்கு அன்பிலே நாம் வைத்திருக்க வேண்டும். அடுத்தது பொறுமையை காத்து கொண்டு பாடுகள் கஷ்டங்களை சகித்து நாம் அந்திகிறிஸ்து ஆட்சியை விட அதற்கு முன்னே நாம் பாடுபட்டாலும் மறந்து போக நிச்சயத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும். அடுத்தது கடைசியாக ஐந்தாவது குறிப்பு பார்த்தோம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பது not only holiness, that is called as separation. Holiness means separation. அசுத்தம் பரிசுத்தம், பரிசுத்தம் அசுத்தம். ஆகவே we need separated life for secrecy. Secret coming is very soon. Our Jesus Christ is going to come very soon. ஆகவே நாம் பரந்த செல்ல ஆயத்தப்படுவோம். வாலிப பிள்ளைகளே சோதரம், 60 வயசுக்கு மேல அரும்பசி இருக்கும். 20 வயசுக்கு கீழே இப்பொழுது இருக்கிற பசி, ஆவிக்குரிய பசி இன்னும் உங்களுக்கு இருக்கணும். ஆகவே இரும்பு மாதிரி உடம்பை வச்சுக்கிட்டு கரும்பு மாதிரி கர்த்தருடைய வசனத்தை உறிந்து எடுக்க வேண்டும். கர்த்தருடைய சோதரம். ஆகவே இந்த வேளையில கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் வாலிப நடத்தி ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்த அனுபவம். இந்த வேளையில் பெரியவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகம், நல்ல பலன், ஆரோக்கியம் கொடுப்பார். பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். நல்ல நடித்தாயனாக இருப்பீர்கள். நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுக்கு ஆயத்தம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். நான் எதை கொண்டு சொல்கிறேன் என்றால், முதலாவது தேவராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வாக்குப்படி நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கத்திரப்போம். கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கர்த்தரை வருகை பெற்றிருப்பதாக. ஆமென். God bless you.